ஓம் நமச்சிவாய. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப் படைக்கும் நவ கிரகங்களின் தன்மைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம். விரும்பி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு விடை கிடைக்கும். நாம் இந்த பதிவில் பார்ப்பது என்னவென்றால், சூரியனின் சிறப்புகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம். சூரியனின் தயவு இன்றி இவ்வுலகில் புல் பூண்டு கூட முளைக்காது. பகல் இரவு என்று வித்தியாசம் தெரியாது. சூரியனை கண்டுதான் தாமரை மலரும் என கவிஞர்கள் கூறினாலும், இம்மண்ணில் வாழும் மனிதர்கள் முதல் பயிர் வகைகள் அனைத்தும் சூரியன் தயவு இல்லாமல் வாழ முடியாது என்பது மறக்க முடியாத உண்மை. சூரியனின் அருகில் யாரும் நெருங்க முடியாது. தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம். சூரியனை சுற்றிதான் அனைத்து கிரகங்களும் வலம் வருகின்றன. இவர் யாரையும் சுற்ற மாட்டார். இவரிடமிருந்து ஒளியை பெற்றுதான் சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவில் பிரகாசிக்கின்றன. சூரியனுக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர யாரிடமும் வாங்கி பழக்கமில்லை. அதனால் அக்காலத்தில் அரசர்கள் தங்களை சூரிய வம்சம் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டனர். தங்களை நாடி வருபவர்களுக்கும் இல்லை என்று கூறாமல் வாரி வாரி வழங்கினர். உதாரணத்திற்கு கர்ணன் சூரியனின் பார்வையால் பிறந்தவன், சூரியனின் அம்சமாகவே கருதப்பட்டவன். சூரியன் உச்சமாக இருக்க பிறந்தவன் கர்ணன். கர்ணன் அரச குலத்தில் பிறந்தவன் என்று யாருக்கும் தெரியாத போதும் அரச குணங்களுடன் வாழ்ந்து வந்தான். தேரோட்டியின் மகனாக வளர்ந்தாலும் தன் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு அறியாத வண்ணம் தான தர்மங்களை செய்தவன். அதனால்தான் இன்று வரை கொடுக்கும் குணங்கள் கொண்டவரை கர்ண பரம்பரை என்று அழைக்கின்றோம். கர்ணன் சூரியனின் பரம்பரை அல்லவா? புராணத்தில் சூரிய பகவான் காசிப முனிவருக்கும் அவருடைய முதல் மனைவி அதிதிக்கும் பிறந்தவர்கள் மொத்தம் 12 பேர்கள். இந்த 12 பேரும் நாராயணனின் திருவருளால் ஒன்று சேர்ந்து சூரியன் என்ற ஒரே பெயரால் விளங்குகின்றனர். சூரியன் கிரகங்களின் தலை நாயகனாக விளங்குவதால் இவரை சூரிய நாராயணன் என்று அழைக்கின்றோம். சூரியன் ஓட்டிச் செல்லும் தேர் ஒற்றை சக்கரம் உடையது. அதன் ஒரு முனையை துருவ மண்டலத்துடன் இணைந்துள்ளது. இந்த ஒற்றை சக்கர தேரில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டு சூரியன் அமர்ந்து செல்ல, சூரியனின் சிற்றன்னையின் புதல்வன் அருணன் என்பவன் சாரதியாக இருந்து தேரை ஒட்டி செல்கின்றான். அடுத்து சூரியனின் காரத்துவங்கள். சூரியன் கிரகங்களின் அரசன் ஆவார். சத்திரிய சாதியான இவர் தலையில் சிறு கொம்பு உள்ளவர், சமமான உயரம் உள்ளவர். கிழக்கு திசை இவரது ஆதிக்கம் ஆகும். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். இவருடைய சுவை காரம். இவரின் நிறம் சிகப்பு. தானியம் கோதுமை, ரத்தினம் மாணிக்கம். மலையை ஆளுமை செய்வார். பருத்த தலையும் சிலிப்பிய முடியும் உடையவர். அதிகார குணம் மிக்கவர். ரசவாத வேலைகள் செய்பவர். சித்த வைத்தியம் அறிந்தவர். ஒற்றை தல்வலி, வலது கண், பஞ்சலோக பிரயாணம் செய்தல் போன்றவற்றுக்கு காரணகர்த்தாவாக ஆவார். பகல் பொழுதுக்கு சொந்தம் ஆவார். புஷ்பம் செந்தாமரை, வாகனம் தேர், தேவதை சிவன், கிழமை ஞாயிறு. சிவபூஜை செய்து வணங்குபவர். உறவு முறைகளில் தந்தைக்காரகன் ஆகிறார். சூரியனுடன் மற்ற கோள்கள் நவகிரகங்களில் முதன்மை கிரகமாக திகழும் சூரியன். இவருக்கு ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடாக திகழ்வது மேஷம், நீச்ச வீடாக தோன்றுவது துலாம். சூரியனுக்கு விருட்சிகம், தனுசு, மீனம் போன்றவை நட்பு வீடுகளாகவும், மிதுனம், கன்னி, கடகம் ஆகியவை சம வீடுகளாகவும் இருக்கும். ரிஷபம், மகரம், கும்பம் ஆகியவை பகை வீடுகளாகவும் சூரியன் இருக்கும். சூரியனின் தசைகள் மொத்தம் 6 வருடங்கள். சூரியன் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசி கட்டத்தில் 1 மாத காலம் என 1 வருடம் சஞ்சரிப்பார். சூரியனின் சஞ்சாரம் மேஷத்தில் சித்திரை மாதம் தொடங்கி மீனத்தில் பங்குனி மாதம் வரை 1 வருட காலம் சுற்றி வருவார். நவ கிரகங்களில் சூரியன் மட்டுமே ஒரு நிலையான சஞ்சாரத்தை கொண்டவர். ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் சூரியன் அமைந்திருக்கும் வீட்டை கொண்டே அவர் எந்த மாதத்தில் பிறந்தார் என்பதை கூறிவிடலாம். சூரியனின் பெயர்கள். சூரிய பகவான் 9,30,00,000 மைல் தூரத்தில் அக்னி ஜுவாலையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். சூரியனுக்கு ஆதவன், பிரபாகரன், கதிரவன், பாஸ்கரன், ஞாயிறு என்று பல பெயர்கள் இருக்கின்றன. சூரியனை சிலர் சிவன் என்று கூட கூறுவார்கள், சிலர் விஷ்ணு என்றும் கூறுவார்கள். வேதம் என்ற சொல்லுக்கு அதிபதி சூரியனே ஆவார். சூரியனின் கால அளவு. சூரியன் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி
மிதுன ராசியில் ஆனி மாதம் வரை சஞ்சரிக்கும் காலத்தை உத்தராயண புண்ணிய காலமாகவும், கடகராசியில் ஆடி மாதம் தொடங்கி தனுசு ராசி ஆகிய மார்கழி மாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலங்களில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்றும் கூறப்படுகிறது. அதே போன்று சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகும். சூரியனுக்கு உரிய எண்கள் 1, 10, 19, 28 ஆகிய நம்பர்கள். இதனால் 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நல்ல தெய்வீகசாலியாகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பார்கள். சூரியனின் பெருமைகளும் அவருடைய தன்மைகளும். சூரியன் ஒரு ஆண் கிரகம் என்பதால் ஒரு ஆணின் ஜாதகத்தில் சூரியன் வலு பெற்றால் ஆண்மை என்னும் ஆற்றலில் சிறந்து விளங்குவார். பெண் ஜாதகத்தில் சூரியன் வலு பெற்றால் அவர் கற்பில் சிறந்தவராக விளங்குவார். மனித உடலில் மிக முக்கியமானது கண். சூரியனின் ஒளி இல்லாத எல்லையில் எல்லாமே இருளாகத்தான் இருக்கும். சூரியனே கண் பார்வைக்கும் காரணமாகிறான். அ, ஆ, இ போன்றவை உயிரெழுத்துக்கள் ஆகும். இந்த உயிரெழுத்துக்கள் யாவும் சூரியனுக்கே உரியவை. புகழ், பெருமை, செல்வம், செல்வாக்கு போன்றவற்றிற்கும் காரணமாகிறார். நமது அடுத்த பதிவில் சூரியனின் 12 வீடுகளிலும் சஞ்சரிக்கும் பலன்கள் சிலவற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.